அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா யார் இந்த விஜயகாந்த் சீரீஸ்ல 4ஆம் பாகம். வாங்க பார்க்கலாம். இந்த பகுதியில நாம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா இளையவேல் ராதாரவி அவர்களை பத்தி. ராதாரவி பத்தி நம்ம சொல்லணும்னா ராதாரவி அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் இருக்கிற நட்பே ரொம்ப அலாதியானது. ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில இருந்தது ஒரு சினிமா நடிகர்களுக்கு இடையே இருந்த நட்பு அப்படின்னு மட்டும் சுமாரா நம்ம ஒதுக்கிட முடியாது. அந்த நட்புக்குள்ள என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்துச்சு, முதல்ல யார் இந்த ராதாரவி அப்படிங்கிறத பத்தி பார்த்திடலாம். அதுக்கு பின்னாடி அந்த நிகழ்வுகளை பத்தி நம்ம ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மட்டும் பார்ப்போம். ராதாரவி அப்படின்னு உடனே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நினைவுக்கு வர்றது அவர் எம்.ஆர். ராதா அவர்களோட புதல்வர், எம்.ஆர்.ஆர். வாசு அவர்களோட இளைய சகோதரர், ராதிகா நிரோஷா அவர்களுடைய மூத்த சகோதரர் அப்படின்ட்டு. ஆனா இதை எல்லாத்தையும் மீறி அவரே தனிப்பட்ட வகையில ஒரு சிறந்த நடிகர் அப்படிங்கிறது நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும். அதே மாதிரி அவங்க அப்பா மாதிரியே ஒரு குணச்சித்திர வேடமாகட்டும், வில்லன் வேடமாகட்டும், ஈவன் கதாநாயகனா கூட ஒரு சில படங்கள்ல நடிச்சிருக்காரு. எந்த இடத்துல எப்படி நடிச்சாலுமே அதுக்காக அவர் மெனக்கடுறதுன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அதுலயும் முக்கியமா மேக்கப் பத்தி நாம சொல்லியே ஆகணும். ஏன்னா எம்.ஆர். ராதா காலத்திலேயே கஜபதினு ஒரு மேக்கப் மேன் இருந்தாரு. அவரு இறக்குற வரையிலும் ராதாரவி, நிரோஷா, ராதிகா எல்லாத்துக்குமே அவர் தான் மேக்கப் மேனா இருந்தாரு. அவரு இறந்ததுக்கு அப்புறம் குமார் அப்படிங்கிற ஒரு மேக்கப் மேன் இருந்தாரு ராதாரவிக்கு. ஸோ கஜபதி சார் இறக்குற வரையிலுமே பாத்தீங்கன்னா ராதாரவின்ற பேர் போடுற இடத்துலயே ஒப்பனை கஜபதி அப்படின்னு போடுவாங்க. ஏன்னா ராதாரவி தன்னோட அப்பாவோட மேக்கப் மேனுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்திருக்காருங்கிறது அதுல இருந்தே நம்மளுக்கு தெரியும். ராதாரவி அவர்களோட அப்பாவான எம்.ஆர். ராதாவுக்கு எம்ஜிஆர் சிவாஜியும் இரு பெரும் துருவங்களா அவருக்கு உறுதுணையா இருந்து கிடைச்ச மாதிரி ராதாரவி அவர்களுக்குமே ரஜினிகாந்த், விஜயகாந்த் ரெண்டு பேருமே கிடைச்சாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேர் படங்கள்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் ராதாரவி சாரை யூஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரே காலகட்டத்துல ஒரு சில படங்கள்ல மட்டும் கமல் சார் யூஸ் பண்ணியிருப்பாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா உயர்ந்த உள்ளம் அண்ட் வெற்றி விழா. அந்த வெற்றி விழா படத்துக்கு அப்புறம் கமல் சாரோட அவர் பயணிக்க முடியாததுக்கு நிறைய காரணங்கள் சொல்லியிருந்தாரு. நிறைய பேருக்கு ராதாரவி சாரை பத்தி இல்லாதும் பொல்லாதும் கமல் சார் கிட்ட சொல்லி அவங்க நட்பையே பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அப்படி இருக்க விஜயகாந்த் சார் கூட மட்டும் கிட்டத்தட்ட 40-45 படங்கள் இவர் இணைந்து நடித்திருக்காரு. ஒரே நடிகர் கூட இத்தனை படங்கள் நடித்து சேர்ந்து நடிக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய புரிதல் வேணும். நடிகர்கள்ங்கிற லெவல்ல மட்டும் இருந்திருந்தா அது சாத்தியமே இருக்காது. அதே மாதிரி தமிழ் திரையுலகில் பஞ்ச பாண்டவர்கள்னு ஒரு 5 பேர்த்த சொல்லுவாங்க அப்படின்னு இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த், ராதாரவி, எஸ்.எஸ். சந்திரன், தியாகு, வாகை சந்திரசேகர் அண்ட் பாண்டியன். இது பாத்தீங்கன்னா 6 பேர் வரும். அதுல சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றுல ராதாரவி சார் சொல்லியிருப்பாரு, பாண்டியன் வயதளவுல இவங்க எல்லாத்த விட கொஞ்சம் சின்ன பையன், அதனால அவர் பட்டம் படாம தான் இருப்பாருன்னு. இருந்தாலும் இவங்க 5-6 பேர்த்தையுமே எப்பவுமே ஒன்னா தான் பார்க்க முடியும். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இவங்க எல்லாரும் சேர்ந்து இருந்தா கூட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி அது இருக்காது. கலகலப்பா ஒன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து விளையாடி பேசி சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அப்படி இருக்கிற அவங்க பார்த்தாவே மொத்த திரையுலகமே பயந்து அவங்க கூட தனியா பேசுறதோ அவங்களுக்கு தனித்தனியா படம் கொடுக்கறதோ கூட பண்ண முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு யோசிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்களோட நட்பு ரொம்ப பலமா இருந்திருக்கு. ராதாரவி அவர்களை பத்தி தனியா சொல்லணும்னா நான் தனியாவே அவரை நிறைய ரசிச்சிருக்கேன். சின்ன வயசுல இருந்தே அவரு நான் ரசிச்சது பாத்தீங்கன்னா நிறைய வில்லன் கதாபாத்திரத்துல அவர் நடித்த படங்கள் தான். அதுலயும் முக்கியமா விஜயகாந்த் சாரோட அவர் நடித்த படங்கள் உழவன் மகன் ஆகட்டும், நினைவே ஒரு சங்கீதம் ஆகட்டும், கூலிக்காரன் ஆகட்டும். அதுல எங்க முதலாளி படத்துல மட்டும் கொஞ்சம் கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி புலன் விசாரணை முதல் பாகத்திலையும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு வில்லனா தோன்றியிருப்பாரு. கடைசியில உயிரை விடுறப்ப நல்லவனா மாறி அவர் விஜயகாந்துக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இப்படி படத்துல இப்படி எதிர் கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறவங்க உண்மையான வாழ்க்கையிலுமே எதிரிகளா தான் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அவ்வளவு பகை இருக்கும் அப்படின்னு சின்ன வயசுல நான் நிறைய நினைச்சது உண்டு. ஆனா போக போக தான் புரிஞ்சுது அப்படியெல்லாம் கிடையாது. உண்மையிலேயே ரொம்ப நட்போடு இருக்கிறவங்க தான் எதிர் கதாபாத்திரங்கள்ல கூட மிக சிறப்பா நடிக்க முடியும் அது அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கு இவங்க ரெண்டு பேர் தான் மிகச்சிறந்த உதாரணம். இன்னொன்னு ராதாரவி சாரை பத்தி சொல்லணும்னா அவரோட சிரிப்பு.
எத்தனை பேர் வந்து அவரை உண்மையிலேயே ரசிச்சு பார்த்தீங்கன்னு தெரியல. சின்ன வயசுல இருந்தே வந்து நான் அவரை ரசிச்சு ரொம்ப ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்கேன். அவர் சிரிப்பு வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இளையதலகம் பிரபு அவர்கள் வந்து ரொம்ப அழகா சிரிப்பாரு, அவர் சிரிச்சா கணத்துல குழி விழும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஒரு பெரிய கதாநாயக நடிகரோட பையன், அவருமே ஒரு மிகச்சிறந்த கதாநாயகன் அப்படிங்கிறதுனால வந்து அவரோட புன்னகை வந்து திரைத்துறையிலாகட்டும் பொதுமக்களாகட்டும் அவ்வளவு தூரம் போற்றி புகழ்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனா வந்து ராதாரவி சார் சிரிச்சாலும் அந்த கண்ணக்குழி அழகா விழும். அவர் சிரிக்கிற சிரிப்பும் வந்து ரொம்ப அழகா இருக்குங்கிறது உங்கள எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல, எத்தனை பேர் அதை ரசிச்சு பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஆனா பூவேலி படத்துல வந்துட்டு அதான் காதல் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பார்ல அந்த பாட்டுல, அந்த இடத்துல கூட வந்துட்டு அவ்வளவு அழகா இருக்கும் அவரோட சிரிப்பு. ஸோ இந்த மாதிரி வந்து அவரோட சிரிப்புக்கே வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன். இப்படிப்பட்ட ராதாரவி வந்துட்டு அவங்களோட நட்பை பத்தி சொல்றப்போ வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அதுல முக்கியமா அவர் சொல்றது வந்துட்டு எங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல எந்த பிரச்சனையினாலும் வந்துட்டு முதல் ஆளா வந்து ஒரு அடியாள் மாதிரி பவுன்சர் மாதிரி இறங்குறது வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க எல்லாம் இருந்தப்ப வந்து பவுன்சர்ஸுங்கிற ஒரு பதவியே தேவைப்படாத மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாரு. எங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் வந்து விஜயகாந்த் வந்து களத்துல இறங்கி அந்த மக்களை அடக்கிறது, அவங்களை நேர்படுத்துறது அப்படின்னு சொல்லி அந்த வேலையை முழு முதலா வந்து அவரே தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இப்படி இருக்கிறப்ப வந்துட்டு ஒரு தடவை வந்து தேமுதிக கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணிட்டாரு விஜயகாந்த். முடிவு பண்ணிட்டு இன்விடேஷன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கலைஞருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் கொடுக்கலான்ட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. போய் கலைஞர்கிட்ட கொடுத்தப்போ வந்துட்டு அவர் வாங்கி வச்சுக்கிட்டாரு. ஆனா ஜெயலலிதா அம்மா வந்து கடைசி வரல அந்த இன்விடேஷன் வாங்கவே இல்லை, அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து ராதாரவி சார்கிட்ட சொன்னப்போ வந்து அவர் சிரிச்சுட்டே சொன்னாராம், அட போடா பைத்தியக்காரா, யாருக்கிட்ட கொண்டுட்டு போய் கொடுக்குற, யாருக்கு எதிராக கடை வரிக்கிறையோ அவங்க கிட்டயே கொண்டுட்டு போய் கொடுத்துருக்கியாரா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சாராம். அதுக்கு வந்து அவர் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னாரு. என்னன்னா வந்து அவங்க அப்பா நடிச்ச காலத்துல வந்து இது சத்தியம்ன்ற ஒரு படத்துல வந்துட்டு முதல் முறையா வந்து எஸ் ஏ அசோகன் வந்து ஹீரோவா நடிக்க கமிட் ஆயிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து எஸ் ஏ அசோகன் சாரும் வந்துட்டு வில்லனா தான் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. ஸோ இதை வந்துட்டு எம்ஜிஆர் சிவாஜி கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு கடைசியா எம்.ஆர். ராதா கிட்ட வந்து சொல்லி ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி நான் அவங்க கிட்டையும் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடப்பாவி, அவங்க கிட்டையும் போய் சொன்னியாரா, நானாவது பரவாயில்ல வில்லன் நடிகர், அவங்க ரெண்டு பேரும் ஹீரோஸ், அவங்களுக்கு எதிராக கடைய வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயே போய் சொல்லிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொன்னாராம். ஸோ அதே மாதிரிதான் வந்து நானும் அவர்கிட்ட சொன்னேன். ஸோ வந்து அவங்களுக்கு எதிராக வந்து கட்சியை தொடங்கிட்டேன்னு சொல்லி அவங்க கிட்டயே போய் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். ஸோ அப்படி அவர் பெருந்தன்மையா போய் சொல்லி அவங்க பண்ணினாலும் வந்துட்டு அவரு அவங்க எல்லாத்தையுமே அழைத்தாலும் வந்துட்டு அவரோட ஆண்டாளர் திருமண மண்டபத்தையே வந்து இடிச்சு தரமட்டமாக்குனதுதான் அவங்க ரெண்டு பேர்த்தோட அரசியல். கடைசி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாரையோ ஒருத்தரை இவர் சொல்ல போய் இவருதான் சொன்னாருன்னு சொல்லி அவரை கடைசி வரையிலும் பேச விடாமையே பண்ணி அப்படி ஒரு தலைவர் இருந்ததுக்குண்டான அடையாளமே இல்லாத மாதிரி ஒழிச்சு கட்டினதுதான் இவங்க ரெண்டு பேர்த்தோட அரசியல். ஆனா இவரோட நட்பு எப்படின்னா வந்து அந்த நண்பன் இறந்த 3 மாதம் கூட ஆகாத காலகட்டத்தில் இப்போ நடக்க கூட முடியாம தனியா நடந்துட்டு இருக்காரு. அதுதான் இவரோட உண்மையான நட்பு. இப்படிப்பட்ட வெள்ளந்தியான ஒரு அரசியல் தலைவராக தான் கேப்டன் இருந்திருக்காரு. ஸோ அவரை பத்தி மேலும் மேலும் பேசுவோம். நன்றி.